ஒரு 50 வயசு ஆள் லவ் மூடில் இருக்காரு. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்? நமக்கு செம்ம காண்டா இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மோகன்லால் இருக்காப்புல இல்லையா, அவர் இந்த மாதிரி பண்ணார்னா நமக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், சோ ஸ்வீட்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணும். அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் தோன்ற என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் நம்ம சிரிக்கு வரக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஹிருதயபூர்வம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு பெரிய பணக்கார ஒரு பிஸ்னஸ்மேன். கல்யாணமாவில் அவர் கல்யாணமான காலத்து நேரத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனோடு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆகலை. பட் அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கொடுத்த ஃபேமிலியை வந்து ஒரு நாள் பார்க்க போகிறாரு. பார்க்க போன இடத்துல அங்கேயே ஸ்டே பண்ண சுச்சுவேஷன் ஆகுது. அந்த ஸ்டே பண்ண சுச்சுவேஷனில் அந்த பொண்ணே இவர் லவ் பண்ணுற மாதிரியோ, அவங்க அம்மாவையும் லவ் பண்ணுற மாதிரியோ, அவங்க தவிர முன்னாடி ஓடி போன காதலி திரும்பி வர மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வருது. இந்த முகத்தை இன்னசென்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக வரவே வராது எல்லாருக்குமே. ஆனால் மோகன்லாலுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாப்புல இந்த மாதிரி சீன்லாம். அதுவும் வந்து ஒரு சின்ன சிரி இருக்கு இல்லையா, அந்த சிரியிலேயே வந்து ஒரு மொத்தமாக காலி பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நடிகன். முழுக்க முழுக்க மோகன்லாலை நம்பி மட்டுமே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா மோகன்லால் தாண்டி வேற யாராவது இந்த படத்தை நடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா சத்யானந்தக்காடு எழுதும்போதே இந்த படத்துக்கு வந்து மோகன்லாலை தான் மனசில் வச்சு எழுதிட்டு பார்க்கக்கூடாது. ரொம்ப குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ், எமோஷன் ஆகட்டும், காதல் உணர்வதாகட்டும், இது காதல் தானா அப்படின்னு சந்தேகப்படுறதாகட்டும், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் காமெடி பண்ணுறதாகட்டும், அதே நேரத்தில் வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸு, இது எல்லாமே அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தையும் அவருக்காக மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு யாருமே என் கண்ணுக்கு தெரியலன்னா பார்த்தீங்க. இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். பட் இந்த கதையை யோசிங்கன்னா ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு ஃபீல் குட் கதைக்கான எல்லா விதமான விஷயங்களும் இந்த கதையில் இருக்குது. அந்த கரெக்டான ப்ரொபோசிஷனில் வந்து கரெக்டான திரைக்கதை அமைச்சிருக்கார் சத்யநந்திக்காடு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் தெரியுது. ரொம்ப இயல்பான நகைச்சுவை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குறிப்பாக மோகன்லாலுடைய அக்கா வீட்டுக்காரராக வரக்கூடிய கேரக்டர் இருக்கார், அவரெல்லாம் வந்து பின்னிட்டார். அவர் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து இது ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு, இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் மலையாளத்திலே பாருங்கள். மலையாளத்தில் பார்த்தாலே அந்த அளவுக்கு நமக்கு காமெடி ஒப்பிட்டாகும். செம்மையாக இருக்குது இந்த காமெடியெலாம். ரொம்ப சின்ன சின்ன காமெடிகள். அந்த காமெடி வந்து சும்மா ஒரு புன்முறுவல் பிடிக்கும், இல்லாட்டா நினச்சி சிரிக்க வைக்கும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மோகன்லாலுக்காக இந்த இதயபூர்வமாக நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.